அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்குமே இன்று ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு போனஸ், ரம்ஜான் போனஸ். 5 ரூபா காயினு காப்பர் நிக்கல் மட்டும் வச்சுருக்கேன். ரெஃபர் பண்ணி புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிராஸ் காயின் வேணும்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த வருஷம் வேணும், எந்த இயர் வேணுமோ வாங்கிக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக ஒரு செட்டு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அந்த இருக்குது. இன்றைக்கி பதிவில் காப்பர் நிக்கல் காயின் மட்டும் வச்சுருக்கேன். 48 வகையான நாணயங்கள், அனைத்து வருடங்களும், அனைத்து மிண்டுகளும் 2004 ஹைதராபாத் மின்ட்டு இன்க்ளூடிங். ஹைதராபாத் மின்ட்டோடு சேர்த்து. இது வேண்டாம்னா எடுத்துடலாம், உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் குறையும். இந்த நாணயம் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வித்தியாசம் இல்லை. நொய்டா மிண்டு எல்லாமே ரேரு, எல்லாமே வர வச்சு இதில் வச்சுருக்கேன். ஆல் இன் ஆல் A to Z எல்லா நாணயமும் வச்சுருக்கேன். அது ரேர்னாலும் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைக்கும், நம்ம வாங்கிடலாம். 2004 மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான விலை. 2004 கொல்கட்டா மிண்டுமே வலைத்தளத்தில் 700 ரூபா விட்ருக்காங்க. மும்பை மிண்டு 500 ரூபா விட்ருக்காங்க. அதையும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அவ்வளோ விலையெல்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக தான் தரப்போகிறேன். 92 ஹைதராபாத்து, 92 மும்பை, 92 கொல்கட்டா. இதிலலாம் உங்களுக்கு மின்ட்டு நான் எல்லாத்துலையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒன்று பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் என்ன கீழே எழுதியிருக்கனோ அது கரெக்டாக அதில் இருக்கும். அது இல்லை அப்படின்னா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. என்கிட்ட தெரியப்படுத்திங்கன்னா நான் யானைக்கும் அடி சறுக்கும்பாங்க. அடி சறுக்காமல் நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள்கிட்ட அதையும் மீறி அடிச்சிருக்கிறோம் நீங்கள்கிட்ட சொன்னால் நான் ஏற்றுக்கிடுவேன். 93 மும்பை, 93 கொல்கட்டா, அவ்வளோதான், 2 மிண்டு தான். 94 ஹைதராபாத்து, 94 மும்பை, 94 கொல்கட்டா. அதில் நொய்டா கிடையாது. 95 ஹைதராபாத்து, 95 மும்பை, 95 கொல்கட்டா, 95 நொய்டா. 4 நாணயம் உண்டு. 96 ஹைதராபாத்து, 96 மும்பை, 96 கொல்கட்டா, 96 நொய்டா, 96ல் 4 காயின் உண்டு. 97 ஹைதராபாத்து, 97 மும்பை, 97 கொல்கட்டா, 97 நொய்டா, அதில் 4 காயின் உண்டு. 98 ஹைதராபாத்து, 98 மும்பை, 98 கொல்கட்டா, 98 நொய்டா, 98ல் 4 காயின். 99 ஹைதராபாத்து, 99 மும்பை, 99 கொல்கட்டா, 99 நொய்டா, 99 மாஸ்கோ. அதில் மட்டும் 5 காயின் உண்டு. 2000 ஹைதராபாத்து, 2000 மும்பை, 2000 கொல்கட்டா, 2000 நொய்டா, 2000 மாஸ்கோ. அதில் 5 காயின் உண்டு. 2001 ஹைதராபாத்து, 2001 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ஹைதராபாத் இருக்கான்னு பார்ப்போமா, பார்த்துக்கோங்க. 2001 ஹைதராபாத். நீ எதை ஜூம் பண்ணி பார்த்தாலும் கீழே என்ன மிண்டு எழுதியிருக்கணும் அந்த மிண்டு உள்ளே இருக்கும். 2001 ஹைதராபாத்து, 2001 மும்பை, 2001 கொல்கட்டா, 2001 நொய்டா. நொய்டானா நொய்டா மின்ட்டு இருக்கும். அதில் சந்தேகமாக இருக்காது, பார்த்துக்கோங்க. நொய்டா இருக்கா, அதுக்கடுத்து என்னது கொல்கட்டா இருக்கா, கீழே ஒன்றும் இருக்காது. அதுக்கடுத்து என்னது மும்பை இருக்கா, டைமண்ட். அதுமாதிரி எல்லாத்துலேயுமே 100% நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். 2002 மும்பை, 2002 கொல்கட்டா, 2002 நொய்டா, 2002 நில்லுங்க வரேன். 2002 ஹைதராபாத்து கிடையாது, நீங்கள் தேட வேண்டாம். சந்தேகம் இருந்ததுன்னா புக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தாங்க 2002 ஹைதராபாத்து கிடையாது. மும்பை கொல்கட்டா நொய்டா அந்த 3 மிண்டு மட்டும்தான் 2002. 2002 சொல்லிட்டேன்னா. 2003 மும்பை, 2003 கொல்கட்டா, 2003 நொய்டா. 2003 3 இந்த வாரேன். 2003 ஹைதராபாத்து இங்கே இருக்குது. ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 நாணயம். 2004 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா 3 நாணயம்தான். மும்பை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிண்டு தெரியுதா நல்லா, மும்பை. கொல்கட்டானா ஒன்று இருக்காது. இதில் மும்பை தெரியும். இதில் இருந்து உங்களுக்கு ஹைதராபாத் தெரியும். அனைத்து வகையான நாணயங்களும் A to Z 100% ஃபுல் செட்டு இப்படி கொடுக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எதாக இருந்தாலும் A to Z ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது மாதிரி இது ஒவ்வொரு நாணயத்தையும் அது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாரேன்.
உங்களுக்கு 57லேருந்து 50 பைசாவோ 4 அணாவோ 10 பைசாவோ 5 பைசாவோ 2 பைசாவோ 1 பைசாவோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 100% ஃபுல் செட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் செட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இதில். ஏன்னா என்கிட்ட வாங்கினவங்க சந்தோஷப்படணும், மகிழ்வாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்வித்து மகிழ் கொடுக்குற நானும் சந்தோஷப்படணும். காசு பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும். இது இன்றைக்கி விற்றாத்தான் பொழப்புன்னு இல்லை, இது விற்காட்டாலும் இது ஒன்றும் அழுகி போகிற பொருள் கிடையாது. நாட்கள் கூட வருடங்கள் கூட இதனுடைய விலை மதிப்பு அதிகமாக தான் போகும் தவிர எக்காரணத்தை கொண்டும் குறைவதற்குரிய வாய்ப்புகளே நிச்சயமாக கிடையாது. அதுமாதிரி இது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மின்ட்டு, கிடைக்கிற மின்ட்டு, கிடைக்காத மின்ட்டு, அதாவது காமன் மின்ட்டு, ஸ்கேர்ஸ் மின்ட்டு, ரேர் மின்ட்டு, இதெல்லாம் உங்களை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலெக்டிங் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டங்கிறத நாணய சேகரிப்பாளராகிய உங்களுக்கு தெரியும், நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு அற்புதமான ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு விலை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுத்துருக்கேன். ஹைதராபாத் 2004 நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் 1000 ரூபா விடுங்க. அதை வச்சாச்சு அப்படின்னா நீங்கள் 2500 கொடுக்கணும் ஃபுல் செட்டுக்கு. இந்த ஒரு நாணயத்தை மட்டும் தூர எடுத்துட்டோம்னா இந்த டோட்டல் செட்டு இது எல்லா காயினுக்குமே வெறும் 1000 ரூபா கொடுங்க. இது ஒன்றை வச்சா நீங்கள் 2500 கொடுக்கணும். அதில் சந்தேகம்லாம் கிடையாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காயின் கிடைக்கல, குட் கண்டிஷனான காயின் கிடைக்கல. ஒரு காயின் நான் வாங்குறதே 1500 ரூபா குட் கண்டிஷனாக இருந்தால். சும்மா 1100, 900, 800னா சொல்லுதா. எனக்கு வந்து ஹைதராபாத் மின்ட்டு தெளிவாக தெரியணும். அந்த மின்ட்டுக்காண்டி தான் அந்த நாணயத்தை வாங்குறேனே தவிர இந்த நாணயங்களுக்காண்டி இந்த நாணயத்தை வாங்கலை. அப்போ அந்த மின்ட்டு சரியாக தெரியாமல் ஹைதராபாத் மின்ட்டு தான் அன்றைக்கி நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள், 1200 1300 நான் வாங்க மாட்டேன். தயவுசெய்து எனக்கு நீங்கள் தர வேண்டாம். நல்ல மின்ட்டு தெரிஞ்சதுன்னா 1500 வாங்குவேன். இந்த 1500 இந்த ஒரு செட்டு கொடுக்குற சந்தோஷத்தில் அதே 1500 விற்றுருவேன். எனக்கு அதில் லாபமே தேவையில்லை. யார்கிட்ட இருந்தாலும் நல்ல கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் 1500 மேலே தான் இந்த நாணயத்தை நான் வாங்குவேன். இப்போ சொல்கிறது உங்களுக்கும் அதே 1500 வரை கொடுப்பேன். இந்த நாணயத்தில் எனக்கு லாபம் தேவையில்லை. ஏன்னா இந்த நாணயத்தை வச்சு இந்த எல்லா நாணயங்களையும் 100% கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இல்லைனா அது 99.99% தான் இருக்கும். 1% கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு நாணயத்துக்காக வேண்டி தான் அந்த விலை. இந்த 47 நாணயங்களும் ஒரு விலை, இந்த ஒரு நாணயம் மட்டும் ஒரு விலை. என்னுடைய பேச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பெயர். அற்புதமான ஒரு செட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். எல்லா கஷ்டத்தையும் நானே சுமந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கலெக்ஷன் தர்றேன். சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.